இருக்கிறது. மாற்றம் ஒரு நொடியில் ஏற்படுவது, மாற்றத்திற்கான தயாரிப்புக்குத்தான் நேரம் தேவைப்படுகிறது. விழிப்பிலிருந்து உறக்க நிலைக்கும், உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கும் வருவது போல ஒரு நொடியில் ஏற்படுவது இந்த மாற்றம். ஆனால் அதற்கான தயாரிப்பு மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி நாம் செய்ய வேண்டிய தயாரிப்புகள் அதிக நேரம் எடுத்துக்கொள்கின்றன. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பல பேருக்கு நான் பல முறை ஆலோசனைகள் செய்து புகையை நிறுத்தாதவர்கள் திடீரென்று ஒரு இருதய நோய் வரும்பொழுது இதய மருத்துவமனையில் சேர்கிறார்கள். அதற்கப்புறம் என்னை அவர்களுக்கு கவுன்சிலிங் ஆலோசனை கொடுப்பதற்காக அழைக்கிறார்கள். அப்பொழுது சொன்னால், சார் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு இனி போய் நான் ஸ்மோக் பண்ணுவேனா, எனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இது வரும் என்று முன்னையே சொல்லி இதை 10 வருடம் முன்னாடியே நிறுத்த சொல். அப்போ எனக்கு வராது என்று நினைத்தேன். ஆனால் இனிமேல் நான் அந்த நொடியிலேயே அவர்கள் விட தயாராகிவிட்டார். ஆக தேவையான உந்துதல் அதுவரை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இது எனக்கு வராது என்று நினைத்திருந்தார்கள். வந்துவிட்ட பிறகு, உண்மை உரைத்த பிறகு பலர் விட்டு விடுகிறார்கள். ஆனால் பட்டும் திருந்தாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். புற்றுநோய் வந்த பிறகும், இதய அடைப்பு ஏற்பட்ட பிறகும், மாரடைப்பு நோய் ஏற்பட்ட பிறகும் தொடர்ந்து புகைப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் தீவிரமான ஆலோசனைகளும் பல்வேறு மருந்துகளும் தேவை.